அமைதியும் அழகும் நிறைந்த சுந்தர்வன் கிராமம் அன்று முழுவதும் உற்சாகத்தில் இருந்தது. ஏன் தெரியுமா? அது தரன் மன்னரின் பிறந்த நாள் திருவிழா. எங்கும் விளையாட்டுகள், விளக்குகள், இனிப்புகள். அதில் முக்கியமானது லட்டுகள். வீரன் மகிழ்ச்சியுடன், இன்று வலிமை போட்டியில் நிச்சயமாக நான் தான் ஜெயிக்கப் போறேன் என்றான். மீனா சிரித்து, முதல்ல நீ எல்லா லட்டுகளையும் சாப்பிடாம இருக்கணும் என்று கலாய்த்தாள். அந்த நேரத்தில் ஒரு மர்மமான தங்கக்காற்று கிராமம் முழுவதும் வீசியது. கண் இமைக்கும் நேரத்தில் சுந்தர்வனில் இருந்த எல்லா லட்டுகளும் மாயமானது. அரண்மனை காவலர் ஓடி வந்து, வீரா, எல்லா லட்டுகளும் காணாம போச்சு, திருவிழா கெடந்துரும் என்றார். வீரன் உறுதியாய், யாரு திருடினாலும் கண்டுபிடிக்கிறோம், லட்டுகள் திரும்ப வரும் என்றான் வீரன். மீனா, குட்டி, தங்கு அனைவரும் தங்க ஒளி மின்னும் லட்டு துணுக்குகளை பின்தொடர்ந்து காடு நோக்கி சென்றனர். காட்டின் உள்ளே அங்கு ஒரு சிறிய இனிப்பு தேவதை அழுது கொண்டிருந்தாள். என் மந்திரப் பொன் லட்டுவை ஒரு பேராசை கல்ட்ரோல் திருடிச்சிட்டான். அதன் சக்தியால்தான் கிராமத்திலிருந்த எல்லா லட்டுகளையும் அவன் இழுத்துக் கொண்டான் என அவள் சொன்னாள். வீரன் தன்னம்பிக்கையுடன், தேவதே, கவலைப்படாதீங்க, நாங்க அதை திருப்பித் தர்றோம் என்றான். ட்ரோலின் குகைக்காட்டு ஆழத்தில் ஒரு பெரிய லட்டுமலை மீது அமர்ந்து ட்ரோல் சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் கத்தினான், இந்த லட்டுகள் எல்லாம் எனக்கு, உங்களுக்கு ஒன்றுமில்லை. வீரன் முன்னே வந்து, லட்டுகள் பகிர்ந்து சாப்பிடுறதுக்குத்தான் ஒருத்தருக்கல்ல என்றான். ட்ரோல் சவால் விட்டான். வலிமை போட்டி, நீ ஜெயிச்சா எல்லா லட்டுகளையும் எடுத்துக்கோ. வலிமை போட்டி ஆரம்பம். வீரன் ஒரு பெரிய உருண்டு வரும் கல்லை தவிர்த்தான். குட்டி ட்ரோலைச் சுற்றி ஓடி குழப்பினான். தங்கு அதன் வாலில் கயிறு கட்டி மரத்தில் பிணைத்தான். மீனா தைரியமாக சென்று பொன் லட்டுவை எடுத்து வைத்தாள். இறுதியில் வீரன் தனது வலிமையால் ட்ரோலை தள்ளி வீழ்த்தினான். ட்ரோல் மண்ணை தட்டி, சரி சரி, எல்லா லட்டுகளையும் எடுத்துக்கோ, பகிர்றது நல்லது என்றான் திரும்பிய சுந்தர்வன் மன்னர். தரன் நால்வரையும் பாராட்டி, உங்களால்தான் விழா காப்பாத்தப்பட்டது என்றார். இனிப்பு தேவதை வீரனுக்கு ஒரு மந்திரம் நிறைந்த சிறிய பொன் லட்டு கொடுத்தாள். வீரன் சிரித்து நண்பர்களை நோக்கி, பாருங்க, சேர்ந்து செய்வதுதான் ரொம்ப இனிப்பு என்றான். நெறி, மொரல். பகிர்ந்து செயல்படுவது எப்போதும் மகிழ்ச்சியும் வெற்றியும் தரும்.